ஹாய் கைஸ், எப்பவும் போல தான் இன்றைக்கி ஒரு ஆஃப் ரோட் மான்ஸ்டர் ட்ரக் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதை தான் அன்பாக்சிங் பண்ணி ஓட்டி பார்க்க போகிறோம். வாங்க அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாக்ஸை சுற்றியும் பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. சரி, வாங்க அன்பாக்சிங் பண்ணிடுவோம். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2000 ரூபாய். லிங்க்கு கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அமேசானில் தான் வாங்கியிருந்தோம். பாருங்கள், பாருங்கள், ஒரு சார்ஜர் பண்ணுறதுக்கு ஒரு நார்மலான கேபிளும் ஒரு பேட்டரியும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துப்போமா, கண்ட்ரோலை கட் பண்ணி எடுத்துருப்போம். பாருங்கள், இந்த மாதிரியான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. லொடன்னு தான் இருக்குது, பார்த்தா தான் தெரியும், ஓட்டி பார்த்தா தான். இது என்னது தெரியவில்லை. சரி, நெக்ஸ்ட்டு காரை ஓப்பன் பண்ணிடுவோமா. கைஸ் பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், செம்மையாக இருக்குது. நேமோட சும்மா சுற்றுது காய்ஸுங்கிறத அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த காய்ஸுங்கிறத விட்டுருவோம். சேக்கப்புக்கு அப்புறம் பாருங்கள், பஸ்ஸுன்னு அவங்குது. நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. பாருங்கள், நல்லா தான் இருக்குது. சரி, வாங்க, இதில் செல்லெல்லாம் எதுவும் கொடுத்த மாதிரி தெரியவில்லை. நம்ம பேட்ரி போட்டுருவோமா. செல்லு 2 செல்லு போடுற மாதிரியான இது. நான் ஆல்ரெடி பழைய செல்லு வச்சுருக்கேன். பாருங்கள், போட்டுப்போம். இதை க்ளோஸ் பண்ணிடுவோமா. இங்கே பாருங்கள், லைட் எரியுது. ரெட் கலரில் தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுதான்னு தெரியல. ரெட் கலர் லைட் எரியும். அமைஞ்சு எரியுது காய்ஸ். சாரி, காய்ஸுங்கிறது அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இப்போது இதில் பேட்ரி போட்டுருவோமா. போட்டுடலாம். இதோ பாருங்கள், பேட்ரி போட்டுப்போம். பேட்ரி சின்னதாக ஒரு செல்லு மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. அதான் இந்த செல்லை தான் ஏதோ தெரியலையே, இது பேர் ஏதோ சொல்லுவாங்க. அதை வச்சு ஏதோ மேனேஜ் பண்ணியிருக்கானுங்க. சரி, இருக்கட்டும். கனெக்ட் பண்ணிடுவோமா. கனெக்ட் பண்ணி வச்சு உள்ளே போட்டுருவோமா. போட்டாச்சு. ஆன் பண்ணி தான் இருக்குது, ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்குமா. ஆஃபில் இருக்குது. இப்போ ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணிடுச்சு. ஆன் பண்ணால் பார்த்திங்கன்னா இதில் ஒரு RGB லைட்டு நடுவில் எரியுது. தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே பாருங்கள். இது முன்னாடியே இந்தாண்ட சைட்லையா. இங்கே பாருங்கள். சாரி, வெயிட் பண்ணுங்கள். திரும்ப தான் அந்தாண்ட இந்தாண்டையும் ஓட்டி பார்த்துருமா. எப்படி அகறது பாருங்கள். கீழே வச்சு ஓட்டினா தான் தெரியும். இங்கே ட்ரை பண்ணிடுவோமா. சரி, ஆஃப் ரோட் ட்ரக்கை இந்த ரோட்டில் தான், தார் ரோட்டில் தான் ஓட்டி பார்க்க போகிறோம். பாருங்கள், ஓட்டி பார்க்கலாம். கீழே வச்சுருவோம். இங்கே பாருங்கள், இது இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பாருங்கள்,
ஓ சரியில்லைன்னு இந்த கண்ட்ரோல். ஆனால் ஓரளவுக்கு தான் நார்மலாக போகுது. இங்கே பாருங்கள், மைக்கு சரியாக கேட்குது என்னன்னு தெரியல, குறைன்னு கேட்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு லாக் மாதிரி இருக்கும், அந்த லாக் இல்லை, பார்த்திங்கனாவே தெரிஞ்சிருக்கும். அங்கே பாருங்கள், பக்கத்தில் வந்து காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி இருக்கும், அதனால தான் சரியாக வளைய மாட்டேங்குது, கரெக்டாகவே வளைய மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் லாக்கு, அதுதான் கரெக்டாக வளைய மாட்டேங்குது. லெஃப்ட் ரைட்டு லாக் இருக்குல்ல கைஸ், அந்த லாக் இல்லை, அதனால் வளைய மாட்டேங்குது. இப்போ வாங்க இதில் இந்த ரோட்டில் ஓட்டி பார்ப்போம். இப்போ பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக போகுதா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது வேணால் பாருங்கள். அதே வளைஞ்சிக்குது பாருங்கள், லாக் இல்லாதனால பார்த்திங்கன்னா அது ரொம்ப லொடன்னு இருக்குது. தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறதா, அந்தாண்டி இந்தாண்டி திரும்பிக்குது கைஸ். ஆனால் நல்லா போகுது இந்த காரு. ஆனால் லாக் இல்லாதனால பார்த்திங்கன்னா ரொம்ப திரும்பி போகுது. பார்த்திங்கன்னா தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக வளைஞ்சிக்குது கைஸ். அதேமாதிரி லிபேஸில் நல்லா போகுது கைஸ். பாருங்கள், அந்த லாக் இல்லாதனால தான் அந்த காரில் ப்ராப்ளம். பாருங்கள், ரவுண்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள் கைஸ். பாருங்கள், மண்ணல்லையும் நல்லா புழுதி கிளப்புது பயங்கரமாக. இங்கே பாருங்கள், இந்த இறக்கத்தில் ஓட்டி பார்ப்போம். பாருங்கள், பொறுமையாக ஓட்டுற, வெயிட் பண்ணுங்கள். ஓய், ஓ மை காட், பெல்ட் அடிக்குது, வெயிட் பண்ணுங்க, மறுபடியும் இன்னொரு ரவுண்டு விடுவோம். இது வேறு இந்த லாக் உடஞ்சி போனதுனால பார்த்திங்கன்னா கரெக்டாகவே நிற்க மாட்டேங்குது, கரெக்டாக கோணையாகவே இருக்குது. டென்ஷன் ஆகுது கைஸ். டென்ஷன் ஆகுது. இங்கே பாருங்கள், மறுபடியும் பொறுமையாக ஓட்டுவோம். ஓய், கரெக்டாக கல் மேலே நின்றுக்குச்சு. மறுபடியும் இறக்கி பார்க்க போகிறோம். கரெக்டாகவே நிற்க மாட்டேங்குது. இப்போ இங்கேருந்தே விடுவோம் கைஸ், அப்போ தான் கரெக்டாக வரும். பாருங்கள், கரெக்டாக போயிடுச்சு. சரி, அடிந்து ஒரு ஷாட்டு போட்டு காட்டுறோம். நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், மண் ரோட்லேயுமே நல்லா தான் போகுது. ரோட்டில் பாருங்கள், இந்த லாக் உடஞ்சிருச்சு, அதனால தான் இந்த கார் சரியாகவே போக மாட்டேங்குது. அதேமாதிரி கண்ட்ரோலும் சரியில்லை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.